சேலம் கோட்டை மாரியம்மன். சேலத்தில் அமைந்துள்ள 8 மாரியம்மன் கோவில்களில் கோட்டை மாரியம்மன் கோவிலே பெரியது. இதனாலேயே இது கோட்டை பெரிய மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டைச் சேர்ந்த சிற்றரசர்கள் இப்போது கோட்டை என்று சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைத்து ஆட்சி செய்தபோது இந்த மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் அமைத்ததாகவும், இந்த அம்மனை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வழிபட்டு வந்ததாகவும், கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு மாரியம்மன் காவல் தெய்வமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மாரியம்மனின் சிரசில் கிரீடம் அக்னி ஜுவாலையோடு ஒளி வீசிக் கொண்டு இருக்கிறது. அக்கிரீடத்தில் நாகம் படமெடுத்துள்ளது போன்ற அமைப்பு உள்ளது. வலது மேற்கரத்தில் நாக உடுக்கையும், இடது மேற்கரத்தில் பாசமும் மற்றும் வலது கீழ்கரத்தில் திரிசூலமும், இடது கீழ்கரத்தில் கபாலமும் ஏந்தி 4 கரங்களோடு அன்னை விளங்குகிறாள். தலத்தில் வீற்றிருக்கும் அன்னைக்கு நைவேத்தியம் படைக்கப்படுவதில்லை, மாறாக ஊட்டிவிடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பூச்சாட்டலோடு விழா தொடங்கி 22 நாட்கள் நடைபெறும். இந்த பூச்சாட்டுதலின் போது சேலத்தில் உள்ள மற்ற 7 மாரியம்மன் திருக்கோவில்களுக்கும் இங்கிருந்துதான் பூ எடுத்து சென்று அந்தந்த மாரியம்மன் திருக்கோவில்களில் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பண்டிகையின் போது கோட்டை பெருமாள் என்று அழைக்கப்படும் அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு சீர்வரிசைகள் இன்றளவும் கொண்டு வரப்படுகிறது. இது தொன்று தொட்டு நடந்து வரும் அற்புத நிகழ்ச்சியாகும். அன்னை கோட்டை மாரியம்மன் ஈசான திசை நோக்கி அன்பும் கருணையும் ததும்பும் வடிவமாக ஆனந்தம் பொங்கும் புன்முறுவல் முகத்தினை உடையவளாய் சிவசக்தியாய் வீற்றிருந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அருளாசி செய்து வருகின்றாள். நன்றி. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.